ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது என்னன்னா, எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி வருது. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026. இது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால எது முதல்ல வருதோ அதையே நான் சொல்லிடுறேன். வாக்கியப்படி 26/5/2026. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வராரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு பலம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். 12ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு 12ல குரு வர்றதுனால எந்த இடத்த பாக்குறாருன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. இது நன்மையான்னு கேட்டா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனி இருக்கு, ராகு கேதுவோடைய தீமையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது கேது உங்களோட ராசியில இருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போதாது குறைக்கு குருவும் போய் 12ல இப்ப மறைஞ்சிருக்காரு. குரு 12ல மறைஞ்சிருக்கனால மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படின்னா உச்சம் பெற்ற குரு. ஆனா அங்க அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தையும் பாக்குறாரு. கவனமா தான் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் கெடு பலன்கள்லாம் சொல்லல, கவனமாக இருங்க. உங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறத என்னுடைய நோக்கம். சோ குரு 12ல இருக்கனால விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் குறிக்கும், அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கும். விரயம் அப்படின்னா ஒரு சுப விரயமா பண்ணுங்க. வீட்டுல ஏதாவது சுப நிகழ்வுகளை நடத்துங்க. காது குத்து, கல்யாணத்துக்கு குருபலம் வேணுங்க. அதனால யாருக்கு மேரேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு குருபலம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே நேரத்துல காது குத்துறது, இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் நடத்தலாம். அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுலயோ அல்லது ஏதாவது சின்னதோ உங்களுக்கு என்ன விஷயமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. சேர்த்தி வைக்கிறதும் பாத்தீங்கன்னா சேமிப்பு மாதிரி. 12ஆம் இடம் அதுதான் குறிக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது, சொத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் சொத்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது, கடனை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம்ங்கிறது சிக்கலை குறிக்கக்கூடியது, விபத்தை குறிக்கக்கூடியது. சோ குருவுடைய பார்வை எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வளர்த்து விட வேண்டியதுதான் அவருடைய பிரதான வேலை. அவரு ரொம்ப நல்லவரு. அவரு எல்லா விஷயங்களையுமே வளர்த்து விடுவாரு. எப்படி நல்லதை வளர்த்து விடுறாரோ அதே மாதிரி தீமையும் வளர்த்து விடுவாரு. அவருக்கு பாகுபாடு கிடையாது. நன்மை தீமை ரெண்டுமே ஒரே மாதிரியே பார்த்து வளர்த்து விட்டுருவாரு. சோ 6ஆம் இடம்ங்கிறது கடனை வளர்த்து விடுவாரு. ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். ஆனா குரு உச்சபலம் பெற்று 12ல இருந்து பாக்குறதுனால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக இருக்கு உங்களுக்கு. சரிங்க, நான் ஒரு உத்தியோகத்துல இருக்கேன், இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கு, நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா தயவு செய்து ஒரு வீடை வாங்குங்க, ஒரு வாகனத்தை வாங்குங்க. ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விரயத்தை செய்யதான் போறாரு. அந்த விரயம் நமக்கு சேவிங்ஸா சொத்தா எப்படி ஆக்கலாங்கிறத யோசித்து செயல்படுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கட்டாயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதா இருக்கு. பொதுவாவே நல்ல புத்திசாலி தான் சிம்மராசிக்காரங்க. மெயினா எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. அதே மாதிரி சிறப்பாகவும் திறம்படவும் செய்வீங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. அதனால பினான்சியல் விஷயங்கள் எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அதை மறந்துருப்பீங்க. சோ அதனால நினைவு கூர்றேன். சோ அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யணும். அஷ்டமஸ்தானத்தை பாக்குறதுனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட இருக்கணும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அத்தனை விஷயங்களுமே நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க ஏதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு. நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் லோன் எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா 30 ரூபாய் நீங்க என்ன செய்யலாம், தாராளமா லோனுக்கு போய்க்கலாம். ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு உங்களுடைய தகுதி மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய சேலரிக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது. 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா
ரூ. 50 ரூ. 60 லோன் போடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் 60% 50%க்கு மேல போகுது. அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க. 30%க்குள்ள தான் உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்க. சரி. இது வந்து என்னன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி, இந்த டைம்ல நான் 12ல எனக்கு குரு மறைஞ்சிருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா குரு இதெல்லாம் குடுப்பாரு. அப்ப நீங்களா வாலண்டரியா போய் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் எனக்கு மறைஞ்சிருக்கு. குரு பலமே இல்ல. தொழில் ஸ்தானத்துக்கு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். குரு வரக்கூடிய 12ல வரக்கூடிய இடத்துல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணணும் அப்படின்னா, அது பல வகைகள பெருக்கி குடுத்துரும். அதனால தாராளமா பண்ணலாம். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு? தொழில் காரகனுக்கு எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதியுடைய நிலை தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி ஜோசியரை கேட்டுட்டு பண்ணுங்க. ஆனா குருபலம் 12ஆம் இடத்துல இருக்கனால இந்த டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் தாராளமா தொடங்கலாங்க. அதுல தவறுகளே கிடையாது. அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மானியத்தோட கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. தாராளமா பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கலாம். தொழிலுக்காகவோ அல்லது வந்து பர்சனல் யூஸுக்காகவோ ஒரு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு உங்களுக்கு. அது மூலியமா இன்கமும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தாய் வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தியாகி என்ன செய்யும், உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிராப்தம் இருக்கு. அதனால தாய் வழி சொத்துக்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இவ்வளவு நாளா என்ன ஒர்க் அல்லது பிசினஸ்ன்னு ஓடிட்டே இருந்துட்டு ஏதாவது ஒரு டென்ஷன், அலைச்சல் அப்படின்னு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா ஹெல்த்தை நீங்க பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பெரிய செலவா மாறிடும். டாக்டர்கிட்ட ஏன் பாருங்க பாருங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து சின்னதா வரும்போதே நீங்க அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய செலவுகளை ஏற்படுத்தாது. 1000 500ல செலவு பண்றதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பாக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சர்ஜரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம். உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, மனநிலை கொஞ்சம் சரியில்லை, பல யோசனைகள் ஓடுது அப்படின்னா தயவு செய்து வண்டி ஓட்ட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்தை பாக்குது, 6ஆம் இடத்தை பாக்குது, 8ஆம் இடத்தை பாக்குது 12ல இருந்து. அப்போ ஒரு மருத்துவ விரயம்னு உண்டு, ஒரு மருத்துவ சர்ஜரி உண்டு. நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது விபத்து கண்டங்கள் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு. நீங்க யார் மேலாவது கேஸ் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ஃபேவரா வரதும். அதே மாதிரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தா அதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அதனால உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா தேக ஆரோக்கியத்துல மட்டும் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. கல்வி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டுக்கு சென்று அவங்களுடைய விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஏதாவது ஐடி கம்பெனி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா குருபலம் இருக்கனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடம்ங்கிறதுனால கல்விக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு குருங்க, அஷ்டமாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அதாவது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு கெட்டவர். அது 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கனால உச்சபலம் பெற்றிருக்கனால ஒரு அதிர்ஷ்டம். உழைக்காத வருமானம், உயில் சொத்துக்கள் வரும். அதாவது வாரிசு இல்லாத சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5 குடையவரா இருக்கனால 5, 8 அப்படிங்கும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஒருத்தங்களுடைய வாரிசு இல்லாதவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் வரும்ல, அது மாதிரி உங்களுக்கு சேர்றது. பினாமி சொத்துக்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ
அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கோ நீங்க பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. லாட்ரி புதையல் யோகம் உறுதியாக உண்டு. பொதுவா அஷ்டமம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு ராஜ யோகத்தை, திடீர்னு ஒரு ராஜ பதவிகளை கொடுத்துரும். அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கு. சிம்மராசியில இருக்கவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த வருஷம் போவீங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவா அரசியல்வாதிகளுக்கு இது இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமம் அப்படிங்கும் போதே வந்து என்னன்னா நீங்க ஹெல்த்த பாத்துக்கணும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, 6, 8 பாக்குறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனம். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது நீங்க எந்த ட்ரெயின்ல போறீங்க, எந்த பஸ்ல போறீங்க, எங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும், வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆவாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் கட்டாயம் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தேவையில்லாத பழிச்சொல்கள், அவமானங்கள், வதந்திகளுக்கெல்லாம் ஆளாகிற மாதிரி வரும். முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குது. மீண்டும் சொல்றேன், அதே மாதிரி நீங்க வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்கன்னா பர்சனல் சேட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுடைய விஷயங்களே எடுத்து உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றது, அதே மாதிரி வீட்டுல இருக்க கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிமுகம் இல்லாத நபர்கள், வெளிநபர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எப்பவுமே வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. திட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அவங்கதான் வந்து பக்கபலமா பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க ஆதரவு அன்பு செலுத்துறேன்னு சொல்லி எல்லாமே போலியா இருக்கும். போலியை கண்டு ஏமாந்துராதீங்க. ஏன்னா குருபலம் வந்து அஷ்டமத்துக்கு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மறைச்சிரும். அதனால மற்றபடி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, உங்க பேர்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த சிம்மராசிக்காரங்க குரு பலனால உங்களுக்கு என்னன்னா திருமணத்துக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 12ல குரு மறைஞ்சிருக்கனால குரு பலம் 1% கூட திருமணத்துக்கு இல்ல. இந்த டைம்ல வந்து திருமணத்தை அவாய்ட் பண்றதா நல்லது. 1 வருட காலம் வெயிட் பண்றதே சிறப்பான பலன்கள். ஆனா பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வான நிலையில தான் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம்னா 12ல குரு வந்திருக்கனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. முல்லைப்பூ மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு சிவபெருமானையும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களால போக முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த டைம்ல போய் பண்ணுங்க. தெய்வங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமா கும்பிட்டா கூட உங்களுக்கு வலிவு கொடுக்கும். அதனால பிரச்சனைகள் கிடையாது. நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்னால போக முடியலன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக சொல்றேன். நீங்க வந்து உத்தியோகம் பாக்குறீங்க, ஒர்க் பாக்குறீங்க, உங்க விஷயங்களை உங்களுடைய பேரண்ட்ஸ, ஹஸ்பண்ட, ஒய்ஃப கவனிச்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னாலே அங்கேயே குருவுடைய ஆசீர்வாதமும் தெய்வ பலமும் கட்டாயம் வந்துரும். அதனால தனியா நீங்க போய் கும்பிடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில், உங்க மனசு விரும்பும் பட்சத்தில் நீங்க போய் கும்பிடலாம். அதனால தவறுகள் கிடையாது. சரிங்களா? பொதுவாவே குருபலம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கனால பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப ஏற்படுத்தும். அதனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்துல வந்து அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்டா மாத்தாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது பிரிவினையை ஏற்படுத்தும். 8ஆம் இடம்ங்கிறது வலிக்கும். அதாவது பிரிந்து போகக்கூடிய நபர்களை நினைச்சு மனசு உருகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு குரு கொடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உறவுகளை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். வார்த்தைகளை வந்து நல்லா அன்பா பேச பழகிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்கனால டக்கு டக்குன்னு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பேசுவீங்க, ஒளிவு மறைவு இல்லாம. அது அடுத்தவங்களை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை கட்டாயம் பாதிச்சிரும். சோ அவங்க நமக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி பேசணுங்கிறத கத்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த உறவுகளை இழக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஒரு விஷயமும் ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடியவங்க தான். ஆனா பொதுவாவே உறவுகள் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் உண்மை மட்டும் செல்லாது.
அந்த இடத்துல சில டைம் பாலிஷா பேசுறதுக்கு கத்துக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்களை விட்டு போறது கட்டாயம் நிச்சயமாயிரும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. நீங்க வாழ்றது, நீங்க சம்பாதிக்கிறது, இது எல்லாமே உறவுகளுக்காகத்தான். அந்த உறவ பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சிரமப்படுங்க, கஷ்டப்படுங்க. அதுல தவறுகளே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க தான் வந்து நிக்க போறாங்க. குருபலம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து 12ல வந்து உச்சம் பெற்று மறைந்திருக்கனால, குருபலம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலயும் உறவுகள் கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கங்க. மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.